அனைவருக்கும் வணக்கம். இது VTI ஸ்டோரிஸ் டிவி. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கசப்பான உண்மைகளையும் மறைந்திருக்கும் தத்துவங்களையும் கதைகள் மூலமாக பகிர்ந்து கொள்ளும் உங்கள் அன்பிற்குரிய தளம். இன்று நாம் பார்க்க போகும் கதை நம் சமூகத்தின் ஒரு தீராத வலியை பேசப் போகிறது. ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று ராஜாவாக இருந்தது. ஒரு நாள் சிங்கத்திற்கு பயங்கரமான பல் வலி ஏற்பட்டது. வலியால் துடித்த சிங்கம் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் அழைத்து, யாராவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கள், என் வலி தீர வேண்டும் என்று கட்டளையிட்டது. முதலில் அந்த ஊர் செல்வந்த நரி வந்தது. அது பளபளப்பான உடையும் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் அணிந்திருந்தது. நரி சொன்னது, அரசே, நீங்கள் விலையுயர்ந்த பவளப்பாறைகளை தேய்த்தால் வலி போய்விடும் என்றது. சிங்கம் அதை செய்து பார்த்தது. ஆனால் வலி குறையவில்லை. இருந்தாலும் நரி பெரிய பணக்காரன் என்பதால் சிங்கம் அதற்கு பரிசு கொடுத்து அனுப்பியது. அடுத்து ஒரு ஆணவ யானை வந்தது. அது சொன்னது, அரசே, நீங்கள் ஆற்று மணலில் உருண்டால் வலி தீரும் என்றது. சிங்கம் அதையும் செய்தது. உடம்பெல்லாம் புண்ணானதுதான் மிச்சம். ஆனாலும் யானை பலசாலி என்பதால் சிங்கம் அதை பாராட்டியது. அப்போது ஒரு சிறு எறும்பு மெதுவாக சிங்கம் அருகே வந்து, அரசே, உங்கள் பல்லுக்கு இடையில் ஒரு குச்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது, அதை எடுத்தால் வலி போய்விடும் என்று மெல்லிய குரலில் சொன்னது. சுற்றியிருந்த விலங்குகள் எல்லாம் சிரிக்கத் தொடங்கின. இந்த சின்ன எறும்புக்கு தெரிந்த அறிவு எங்களுக்கு தெரியாதா? தங்குவதற்கு இடமில்லாத இந்த எறும்பு சொல்வதையா ராஜா கேட்பார் என்று ஏளனம் செய்தன. சிங்கமும் எறும்பை உற்று பார்த்துவிட்டு, போ போ, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துவிட்டாயா? உன் உருவத்தை பார்த்து பேசு என்று மதிக்காமல் துரத்திவிட்டது. கதை சொல்லும் உண்மை, எறும்பு சொன்னதுதான் சரியான தீர்வு. ஆனால் அதற்கு வசதி இல்லாததால் அந்த சரியான கருத்தும் எவராலும் மதிக்கப்படவில்லை. சிங்கம் வலியால் துடித்தாலும் ஏழையின் சொல்லை கேட்க அதன் ஆணவம் இடம் கொடுக்கவில்லை. உருவத்தையோ வசதியையோ வைத்து ஒருவரின் கருத்தை எடை போடக்கூடாது. வைரம் மண்ணுக்குள் இருந்தாலும் அதன் மதிப்பு மாறுவதில்லை. ஆனால் உலகம் அதை மெருகேற்றும் வரை மதிக்காது. நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நாம் உணர்வது என்னவென்றால், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ, அதைவிட கொடுமை பொருள் இல்லார்க்கு அறிவுரை சொல்லும் தகுதி இல்லை என்று இந்த உலகம் நினைப்பதுதான். ஒருவன் சொல்வது சரியா தவறா என்று பார்ப்பதை விட அவனிடம் பணம் இருக்கிறதா என்று பார்த்துதான் இன்று மரியாதை வழங்கப்படுகிறது. இல்லாதவன் சொன்னால் அது வெறும் சத்தம், இருப்பவன் சொன்னால் அது சத்தியம். இந்த நிலை மாற வேண்டும். மனிதனின் வெளித்தோற்றத்தையும் வசதியையும் தாண்டி அவன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையையும் அறிவையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இது போன்ற வாழ்வியல் கதைகளுக்கு மறக்காமல் VTI ஸ்டோரிஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.